அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதிலடி. பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி என்று தமிழக வெற்றி கழகம் சொல்கிறது. அதற்கு மறுக்கலாம் அல்லது எங்களை வேறு கட்சியின் பி டீம் என்று விமர்சனம் செய்யலாம், சரி. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பாட்டு பாடிக்கொண்டு நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு விஜய் அரசியல் செய்கிறார் என்ற தனிப்பட்ட தாக்குதல் எதற்காக அண்ணாமலை அவர்களே? நாட்டிலேயே பெண்களுக்கு எதிராக அதிகம் குற்றங்கள் புரிந்த கட்சி பாஜக தான். பாஜகவின் சிட்டிங் எம்பி எம்எல்ஏ என்று மொத்தம் 54 பேர். இந்த லட்சணத்தில் நீங்கள் வெறும் நடிப்பை குறை சொல்லலாமா? மோடி, அமித்ஷா போன்ற உங்களின் முதலாளியை தான் விமர்சனம் செய்வேன். உங்களை மதிப்பதில்லை. நீங்கள் வெறும் ஒரு கிளையின் மேனேஜர். எந்த திறமையும் அனுபவம் இல்லாமல் PL சந்தோஷ் காலை பிடித்து பதவியில் அமர்ந்தவர் நீங்கள். சாதி மதம் என்று காட்டுமிராண்டி காலத்து கருத்தியலோடு அரசியல் செய்யும் உங்களுக்கு என்ன அறிவு இருக்க போகிறது? அறிவற்ற தற்கொலை என்று புரிந்ததால் தான் தமிழ்நாடு உங்களை கவுன்சிலராக கூட ஆக்கவில்லை. விஜயை விமர்சிக்க நிறைய இருக்கிறது. வழக்கம் போல அவர் மதத்தை இழுக்கலாம், அல்லது அவரின் கொள்கை தலைவர்கள் பெரியார், அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக சாவர்கரை தூக்கி பிடிக்கலாம். இதுதான் வழக்கமான பாஜக மூடர்கள் செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஒருபடி மேலே போய் அவர் இடுப்பு கிள்ளுவதை ஏன் பேசுகிறீர்கள்? விஜய் இடுப்பை கிள்ளுவதை தான் தினமும் பெட்ரூமில் படுத்துக்கொண்டு கற்பனை செய்கிறீர்களா? இது வேறு மாதிரியான உளவியல் சிக்கல். இதற்கு ஒரு பெயர் உள்ளது, கூகுள் செய்து பார்க்கவும். சமூக அறிவு இல்லை என்று தெரியும். உங்கள் மனநிலையாவது சரி செய்து கொள்ளுங்கள். அப்புறம் எப்போதும் சொல்வதுதான், தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது.